ஓகே. ஃபைனலி நம்மளோட ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டேஸாக நான் வந்து ஒரு வீடியோஸ் போடாமல் இருந்திருக்கேன். அது எதுக்காகனா சம் ரீசன்ஸாக அது நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன் எதுக்காகன்னு சொல்லிட்டு. பட் வந்து இனிமேல் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஒரு பெரிய கம்பேக்காக இருக்க போது ஓகேவா. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா காந்தலூர் போயிட்டுருக்கோம். காஷ்மீர் சொல்கிற கேரளாவோட காஷ்மீர் காந்தலூர் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்க போகுது இந்த வீடியோவில். ஓகே, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு அப்படியே எஞ்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பேங்க்கிட்ட அப்படியே படுத்துட்டோம். பிளானே மாற்றி விட்டுட்டானுங்க. நம்ம காந்தலூர் போகலான்னு பார்த்தா கொடைக்கானலில் வந்து பிளான் பண்ணியாச்சு. சரி அப்படியே ஏறும் போது இந்த வியூ நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வியூ. மார்னிங் அந்த சன்ரைஸ் வியூன்னு நினைக்கிறேன். டைம் ஒரு 5:30 ஆகிடுச்சு. அதனால தான் அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அப்படியே ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் தான் ஒரு 5:45 இருக்குன்னு நினைக்கிறேன் டைமு. இந்த இருட்டாக தான் இருக்குது கொஞ்சம். அப்படியே நம்ம மேலே போய்ட்டு சன்ரைஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹில்ஸில் நல்லாயிருக்கும்ல சன்ரைஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மேலே ஏற்றிடலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓட்ட முடியல தான் நைட்டில். இது ஃபைனலி கொடைக்கானல் வந்திருக்கோம். நம்ம கூக்கல்ன்ற ஒரு வில்லேஜ்க்கு போக போகிறோம். மெயின் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு ஒரு ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பட் வந்து நம்மளோட கம்பேக் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பேக்கை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. மார்னிங்கே சன்ரைஸ் ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீலாக கொடுத்துருக்கேன். எனக்கு நல்ல ஒரு சன்ரைஸாக இருக்குது. விடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு நல்லபடியாக. அப்படியே கிளம்பிட்டோம். கொடைக்கானல் இந்த செக் போஸ்ட் இருக்கும்ல கீழே, அங்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பார்த்தாலே தெரியுது தூரத்துலேருந்து. இங்கே வந்து என்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க, டிக்கெட் வாங்குறாங்க, பைக்கு வாங்குறாங்களான்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. நிறுத்தினாலும் பார்ப்போம், இல்லைனா நம்ம போயிடலாம். ஐ திங்க் நிறுத்தலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், காருக்கு மட்டும் தான் நினைக்கிறேன், எதுவும் கேட்கல. நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. கேஎல் தான் நிறைய பேர் வராங்க. நான் நிறைய வண்டிங்க பார்த்தேன், கீழேயே நிறைய வண்டிங்க வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அதுக்கு வந்திருக்கும் போது எங்கள் ஃபால்ஸ் பார்த்தேன். ஆமாம், நல்லாவே தண்ணி வருது அங்கே பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். நல்லாவே தண்ணி வருது இந்த வாட்டி. ஐ மீன் நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வெயில் இருக்குது, மேலே ஏதோ மழை பெஞ்சிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த ஹில்ஸில் ஓட்டிகிட்டே வர முடியல. கை எப்படி இதாகிடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு கை. வண்டி ஓட்டவே முடியல, அதான் நிறுத்திட்டேன். கை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அப்படியே இந்த ரத்தம் ஓட்ட அப்படியே ஸ்டாப் ஆன அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் வண்டி நானே நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுத்தமாகவே என்னால் ஓட்ட முடியல, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அட போங்கடா, அடி கூகுள் பிளான்ஸே கேன்சல் பண்ணி விட்டுருக்கீங்க. இதோ நிற்கிறான்ல, இவன் தான் கேன்சல் பண்ணி விட்டுதே பிளான். ஆக்சுவலாக கால் பண்ணி கேட்டேன் கூகுளுக்கு, அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஃபால்ஸு கீழே. ஆனால் இவனால தான் பிளானே கேன்சல் ஆச்சு. வாடா காந்தலூர் போகணுன்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு கிண்டல் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஆனால் இவன் வந்து வரலன்னு சொல்லிட்டான் காந்தலூருக்கு. இவன் வந்து இப்படியே கிளம்புறான் ஊருக்கு. ஸோ நாங்களும் இவனும் மட்டும் காந்தலூர் போகிறோம். ப்ளஸ் இங்கே தான் சாப்பிட்டோம். மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வரலன்னு சொல்லிட்டான். ஸோ அப்படியே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து லேக் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் தான் இது. அங்கே தான் இருக்கும், இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம லேக் பக்கத்தில் இருக்கிற வியூ தான். அங்கே தான் சாப்பிட்டோம். ஐ மீன் லாஸ்ட் டைம் வரலாம் அங்கே தான் சாப்பிட்டேன். இந்த டைம் வந்து சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டு. நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாமா? சரி வந்துவிட்டோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அந்த லேக்கு மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பசங்கள்ட்ட சொன்னேன். அவனுங்களை சரி ஓகேடான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஐ மீன் நான் ஒரு லாஸ்ட் டைம் வரக்குள்ளே சைக்கிளில் வந்தேன். இது ஏன்டா வந்தேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப வந்துருச்சு. இந்த வாட்டி தான் வந்து இது சரி வராது, நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. பட் நான் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டேன்னா, அதனால் வந்து எதுவுமே இல்லை இங்கே. எல்லாமே அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து காந்தலூர் பிளான் பண்ணியாச்சுல. ஸோ ஐ மீன் இந்த லேக் மட்டும் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு எதாவது கடை இருந்தால் எதாவது வாங்கலான்னு பார்த்தேன். சரி பார்க்கலாம் கடை இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம இது மட்டும் ஒரு ரவுண்ட் பண்ணியாச்சு. அப்படியே காந்தலூர் போகலாம். ஆனால் காலையில் இந்த சன்னுக்காக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கொடைக்கானல் தாண்டி நம்ம ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துவிட்டோம். ஈவினிங் இது ஒரு டீ கடை, பழனி வியூ அது தெரியுதில்ல, அது பழனி அது. அப்படின்னு நீங்கள் ஒரு டீ கடை ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தால் ஒருத்தர் சொன்னார் அது பழனிப்பான்னு சொல்லிட்டு. ஐ மீன் இந்த ஸ்பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு, அந்த டீ கடை ஸ்பாட்டு. பார்த்தீங்களா, அந்த டேர்னிங்கில் வந்து ஒரு நல்லா கட்டி நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இங்கே டீ குடிக்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஃபைனலாக மடிவாரத்துக்கு வந்தாச்சு. பிகாஸ் இங்கே வந்து ஒரு காலத்தில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. அதனால் வந்து அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஒன்றுமே இருக்காது. ஸோ பயங்கர வெயில்னால நான் ஸ்டாப்பாக வந்ததுனால இந்த அக்காக்களை ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டேன்.